மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் பகுதிகளில் மழைநீர் தேங்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தினை திருச்சி பீமநகரில் உள்ள புதிய நியாய விலைக் கடையில் அமைச்சர் கே.என். நேரு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்ட மகளிருக்கான உதவி எண் மற்றும் குழந்தைகள் திருமணத்திற்கு எதிரான விழிப்புணர்வு போஸ்டரை அவர் வெளியிட்டார். செய்தியாளர்களுக்கு பின்னர் பேட்டியளித்த அவர், சென்னையில் மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரும் பகுதிகளில் மட்டும் மழைநீர் தேங்கி வருவதாகவும் இதனை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். நேற்று உடுமலையில் மழை பெய்திருக்கிறதாக சொன்னார்கள். சென்னையில் மழை பெய்தது ஒரே ஒரு இடத்தில் மெட்ரோ பணி நடக்கிற இடத்தில் மட்டும்தான் தண்ணீர், எந்த இடத்துலையுமே சென்னையில் தண்ணீர் நிற்கவில்லை. எல்லா இடங்களிலும் நகராட்சி துறையை பொறுத்தவரை முழுமையாக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். மக்களுக்கு எந்தவித சிரமம் வராமல் அனைத்து இடங்களும் தண்ணீர் உடனுக்குடன் அகற்றி எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார். முதலமைச்சர் அதுக்கான எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது செய்ய சொல்லி உத்தரவு தந்திருக்கிறார். எனவே அந்த பணியை எங்களுடைய அதிகாரிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் உடன் இருக்கிறார்.